ஹலோ ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து என்னோடய வீக்லி ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான். ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கவங்களுமே பிரச்சனை இல்லை, அவங்களுமே இதை தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நான் ஹோம்மேடாக பண்ணணும்னு தான் யோசிச்சு ஒன்று பண்ணுவேன். கடையில் மோஸ்ட்லி வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே பண்ணிடுவேன், அந்த பன்னீர் சீஸ் கூட. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பிளாக் சன்னா இருக்குல்ல, கருப்பு சுண்டல், அதை ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு வெறுமனே ஒரு மூடி வச்சுருந்தாலே அடுத்த ஒரு 2 டேஸில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். அந்த நீளமாக அந்த முளை கட்டி வந்துடும். ஸோ இதை போட்டு துணியில் சுற்றி அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ்லாம் போட்டு வைக்க தேவையே இல்லை. ஸோ நல்லாவே வளர்ந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விசில் போதும். ஸோ பக்காவாக ரெடி ஆகிடும். அந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த குருமா பண்ணுறப்போ இல்லை அதாவது கிரேவி பண்ணுறதுக்கு, ரசம் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணி கூட. ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தாராளமாக 1 வாரம் வச்சுக்கலாம். ஸோ நான் அப்படி தான் வச்சுப்பேன். ஒரு பாட்டிலில் ஊற்றி எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன். சுண்டல் ஆறினோன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தாளிச்சிக்கிறதுக்கு, குழம்பு பண்ணிக்கிறதுக்கு, ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னா பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுக்கு மல்லி பவுட்ரு தான். இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு தேவையான குவான்டிட்டி நான் பண்ணிப்பேன். ஸோ ஒரு கையளவு வந்துட்டு சுக்கு எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு 5 பெரிய ஸ்பூனில் வந்துட்டு மல்லி எடுத்துப்பேன், வர கொத்தமல்லி. ஒரு ஸ்பூன் அளவு இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவு கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கிறதுக்கு மிளகு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்மெல்லு வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே மழை காலம்லாம் ஸ்டார்ட் ஆகுறதப்போ இதை வந்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்துட்டு சுக்குமல்லி ட்ரையாகவே சுக்குமல்லி காஃபியும் குடிச்சிக்கலாம், இல்லை மில்கில் போட்டுமே சுக்கு பாலாவுமே குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் வந்து வேணானே சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை ஹோலாக வந்து மொத்தமாக ஒரு மாதத்துக்கு 1.5 மாதம் அப்படின்லாம் நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் 7 டேஸ்க்குள்ளே இது காலியாகிற அளவுக்கு தான் செஞ்சு வச்சுப்பேன். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா அது ஒரு காட்டம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ 7 டேஸ் ஒரு 10 டேஸ் அளவுக்கு செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அச்சுக்கு கொடுக்குறதுக்கு எனக்குமே. ஸோ அடுத்து வந்துட்டு பொட்டேட்டோ தான். எனக்கு வந்து எப்போவுமே உருளைக்கிழங்குல வந்துட்டு மண்ணெல்லாம் இருக்கவே கூடாது. ஸோ அதனால் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நான் ஊற வச்சுருவேன். நல்லா அதை தேய்ச்சி கழுவி அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி. ஸோ ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேக வைக்கிறது. ஸோ நல்ல தண்ணி ஊற்றிட்டு அதில் 5 உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா அது இந்த வீக்குக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கட் பண்ணி போட மாட்டேன். ஏன்னா அதில் சின்ன சின்ன மண் இருந்தால் கூட அந்த கட் பண்ண அந்த உள்ள இருக்க பார்ட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாமல் ஃபுல்லாக தான் போடுவேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கிறதுக்கு நான் 3 விசில் தான் விட்டேன். சில உருளைக்கிழங்கு வந்து வேகவே வேகாது, 4-5 விசில் விட்டாலுமே கல் மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஊட்டி உருளைக்கிழங்கு தான் மோஸ்ட்லி வாங்குவேன். ஸோ அதனால் ஒரு 3 விசில்லே டக்குன்னு வெந்துடும். ஸோ அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சாம்பாரெல்லாம் பண்ணும்போது அதுக்கு சைடிஷாக பண்ணுறதுக்குலாம் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஆலு பரோட்டாலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து ஆலு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கணுன்றதுக்காகவே நான் வந்து அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ முன்னாடி நாளே வந்து என்னோடய ஷார்ட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஷார்ட்டுக்கு வந்து இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்துட்டு நெல்லிக்காய், இது 3மே நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையுமே எடுத்து கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். காலையில் வந்து நான் எப்போவுமே இதான் ஃபஸ்ட்டு குடிப்பேன். ஒரு ஷார்ட்டு ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி, ஹாட் வாட்டர் போட்டுட்டு இந்த க்யூப் போட்டு அப்படியே குடிச்சிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னால் அப்பப்போ செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். வீக்லி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறனோ இல்லையோ கண்டிப்பாக பண்ணுறது வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஏன்னா இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்போதைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்படின்றதாட்டி கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாவது எப்படி செஞ்சு வச்சுருவேன். ஸோ இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்து பண்ணணும் எப்போவுமே. ஸோ அப்போ தான் வந்து பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். 2ல் 1 அதிகமாகிட்டாலும் ஏதோ ஒரு காட்டம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இஞ்சி கட் பண்ணும்போது ரவுண்டாக கட் பண்ணாமல் நீளமாக கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி அந்த அங்கங்கே அடிப்படாமல் அங்கங்கே நிற்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, எல்லாமே அடிபட்டுரும். நான் வந்து பூண்டை வந்து சாஃப்டான தோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோலெல்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ அப்படியே போட்டு அரைச்சிடுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து க்யூப் பண்ணி வைக்க மாட்டேன் நான். ஸோ பேஸ்ட்டாகவே தான் வச்சுப்பேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 2 வீக்ஸ் ஆனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 வீக்ஸ் வரைக்குமே
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து க்யூப் வைக்கிற பழக்கம் இல்லை எனக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும். ஸோ எனக்கு வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைப்பேன். ஸோ மஞ்சள் தூள் போட்டுக்கனால தான் இவ்வளோ கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நாள் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்யூப் போட்டால் எனக்கு அந்த மசாலாவோட மிங்கிள் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஆனியனுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஸோ அது வந்துட்டு சரியாக மிக்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் பேஸ்ட்டாகவே அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ நேற்று வந்து தக்காளி வாங்கியிருந்தேன். எல்லாமே கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தது. எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக எப்படின்னு தோணும். ஏன்னா நான் ஒரு 100 rupeesக்கு ஒரு 5 kgs கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் வந்துட்டு பாதி எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தை மட்டும் வந்துட்டு பியூரே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பியூரே மாதிரி வேண்டாம், நம்ம குக் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பார்ட் மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு மற்றதெல்லாம் நல்லா பியூரே பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஊற்றிட்டு, ஆயிலெல்லாம் இப்போ ஊற்ற தேவையே இல்லை. டேரெக்டாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பியூரே போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு மஞ்சள் தூள் இது 3 மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சிட்டா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக வர்ற டைமில் நம்ம வந்துட்டு அதில் ஆயில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கிளறுனா போதும். ஆயிலும் சால்ட்டும் வந்து எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லைஃப் கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் க்யூபாக தான் பண்ண முடியும். ஸோ அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இதை வந்து க்யூபாக தான் போடுவேன். நமக்கு தேவைன்றப்ப டக்குன்னு எடுத்து போட்டு சமைச்சிக்கலாம். ஸோ டக்குன்னு ஏதாவது ஒரு கிரேவி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தக்காளி நான் அப்படியே வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக பாதி வந்து ஸ்பாயில் தான் இருக்கும். இன்னொன்று வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு நிறைய தக்காளியே வச்சுட்டோன்னா ஒரு ரோவே ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். அதுவும் ஒரு ரீசன். ஸோ அதனால் க்யூபாக பண்ணி எடுத்து வச்சுப்பேன், ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் தான். நான் பன்னீர் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்குமே. கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக வீட்டில் பண்ணுறது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ நல்லா பால் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணால் போதும், இல்லை லெமன் ஒரு 1/2 லெமன் பொழிஞ்சிட்டா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வந்து அந்த பன்னீர் மட்டும் ஓரமாக அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிடும், மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல நல்லா தண்ணி மாதிரி ஆகும். இதுதான் என்ன சொல்கிறது, பக்காவான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா நல்லா தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு ஃபுல் பன்னீரும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ வந்து நல்லா அதை வந்து ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியுமே ரொம்பவே யூஸ்ஃபுல் தான், நமக்கு தூக்கி போட தேவையில்லை தண்ணியெல்லாம். ஸோ நான் வந்து அந்த வடகமெல்லாம் பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த மேலே ஒரு கிளாத் போட்டுட்டு அதில் வந்து இதை ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வடிஞ்சிடும். ஸோ அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து நான் அந்த பன்னீர் மோல்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வச்சுப்பேன். ஸோ இந்த தண்ணி நம்ம நல்லா தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, சப்பாத்திக்கு அந்த டோ பண்ணுறோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு, அதுக்கப்புறமா சென்னா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மசாலாஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மோல்டு தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே மட்டும் வைக்கிற பாத்திரம் மட்டும் கரெக்டாக இருக்கணும், தண்ணி வந்து கரெக்டாக வடிகிற மாதிரி. ஸோ வச்சுட்டு அது மேலே வெயிட் வச்சோம் அப்படின்னா பக்காவாக ரெடி ஆயிடும். ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகும் செட் ஆகிறதுக்கு. நான் வந்து ஒரு 45 minutesே விட்டுருவேன், நல்லாவே செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராகவே செட் ஆயிரும். ஸோ அதனால் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலை வந்துட்டு இந்த கொத்தமல்லி இலை தான். சீரியஸாக நிறையா பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது இந்த கொத்தமல்லி தான், ஏன்னே தெரில. என்னென்னா டக்குன்னு வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஒரு 2 daysக்கு மேலே சீரியஸாக வச்சுருக்கவே முடியாது. எனக்குலாம் செம்ம கோவம் வந்துடும், எப்படிரா இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்னென்ன மெத்தோட ஃபாலோ பண்ணிட்டேன். கீழேயும் மேலேயும் கிளாத் போட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ போட்டு வாஷ் பண்ணாமல் வச்சுன்னு. பட் எனக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சிட்டு அதை வந்து க்யூபாக தான் பண்ண போகிறேன். அந்த மாதிரி க்யூபாக நம்ம பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து லாங் லைஃப் கொடுக்கும். நமக்கு எப்போ தேவையோ அதை வந்து எடுத்து நம்ம ஒரு கிரேவி பண்ணி முடிச்சோம்னா அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க விட்டால் போதும், அது சூப்பராக ரெடி ஆயிரும். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து கொத்தமல்லி வாங்கி பாதி வந்து வேஸ்ட்டு தான் இருக்கே தவிர ஃபுல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணது சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி க்யூபாக ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து டக்குன்னு போட்டுக்கிற மாதிரி. இது வந்து ஈஸியாகவும் இருக்குது. எனக்கு என்னமோ அதை போடும்போது அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது. அந்த கிரேவியோ அந்த குழம்போ என்னமோ ஒன்று. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் சென்னா முன்னாடி நாள் நைட்டு தான் ஊற வச்சேன். இது ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண விடலை. ஸோ டைம் இல்லாதனால மறந்துட்டேன் இன்னும் சொல்லணும்னா. ஸோ இதுவுமே 3 விசில் தான், அதுக்கு மேலெலாம் விட மாட்டேன். இந்த தண்ணியுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஸ்டெயினர்லாம் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக வந்து இதை எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணலாம்னா உள்ளே கேஸ்கெட் அதை எடுத்துகிட்டு அப்படியே கமத்தோம் அப்படின்னா எல்லா தண்ணியுமே வடிஞ்சிடும். இதுக்குன்னு வடிகட்டியெல்லாம் தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் தண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும்.
ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஒயிட் சுண்டல் கொஞ்சம் நிறையாவே போடுவேன், ஏன்னா டக்குன்னு சென்னா மசாலாலாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்னா மசாலா பண்ணுறதுக்கு, அச்சுக்கு, ஸ்நாக்ஸ் கொடுத்து வர்றதுக்குன்னு. ஸோ ஒரு 45 மினிட்ஸில் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனை சாப்பிட்டாலே நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் சீரியஸாக நல்லாவே இருக்காது. ஸோ நான் வந்து கட் பண்ணும்போதே 2-3 பீஸ் எல்லாம் சாப்பிட்ருவேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். வெறுமனை பெப்பர் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் வந்து க்யூபாக கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன். அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண வேண்டாம்னு நினச்சாலுமே க்யூபாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் டேரெக்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தாராளமாக 2 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். வேணுன்றதப்போ எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நார்மல் ஆகிடும். ஃப்ரீஸாக இருக்குது எல்லாமே. ஸோ டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கடையில் வாங்குறது, அதுக்கப்புறமா என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்றதுலாம் இப்போலாம் தெரிகிறதில்ல. அதுவும் இல்லாமல் இந்த பன்னீரில் நிறைய இஷ்யூ வந்தது இல்லையா, லேட்டஸ்ட்டாக நிறைய நியூஸில். ஸோ அதனால சுத்தமாகவே அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேப்பக்கிழங்கு, சேம்புன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இது சேம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் வேக வச்சேன். இதுவுமே 3 விசில் தான், அதுக்கு மேலெலாம் விட தேவையில்லை. ஸோ வேக வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸி தான். ஈஸியாகவே இது வந்துடும். கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் ஸோ பச்சை தண்ணியில் போட்டுட்டு அப்படியே உரிச்சோம் அப்படின்னா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு, எப்போவுமே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பேன். இந்த தடவை மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கல, வெறுமனை தான் வைக்க போகிறேன். ஸோ வேணுன்றப்ப கட் பண்ணி அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 4-5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு மசாலா போட்டு வச்சோன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போதைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஈஸியான ஒரு விஷயம் தான் சீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சீஸ் வந்து அதுவுமே எனக்கு எப்போ வீட்டில் செய்ய தெரிஞ்சதோ அதுலேருந்து நான் வீட்டில் தான் செய்யுது. கை பொறுக்கிற சூட்டில் பால் வந்து இருக்கணும், கொதிக்கெல்லாம் விட தேவையே இல்லை. நம்ம கையை உள்ளே விடும்போது சுடணும். அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் வச்சு சுற்றி ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதை அப்படியே மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்படியே தெரைஞ்சு மேலே வரும், அப்படியே ரப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தான். சீஸெல்லாம் நம்ம கடையில் நிறைய காசு கொடுத்தெல்லாம் வாங்கணும்னு தேவையில்லை. ஆல்மோஸ்ட் பன்னீர் மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வளவலான்னு இருக்கும். ஸோ நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதையுமே நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். துருவுற மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த மில்க் கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே பாட்டிலில் ஊற்றி எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து பாட்டிலில் ஊற்றி வச்சுப்பேன். ஸோ சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது ஒரு 1 வீக்கில் 1.5 வீக்லேயே எனக்கு தீந்துடும். பட் இதை வந்து தாராளமாக ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நான் எப்படி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ பண்ண விஷயத்தெல்லாம் அப்படின்னா, டக்குன்னு இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து எனக்கு சென்னா வந்து ஒரு ட்ரை மசாலா மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம தக்காளி பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, பியூரே பண்ணி அதையும் போட்டாச்சு. அது கூடயே வேக வச்ச சுண்டலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம அந்த கொரியாண்டர் லீஃபோட அந்த க்யூப் இருக்கு இல்லையா, கொத்தமல்லி க்யூப், அதையும் போட்டாச்சு. ஸோ ஈஸியாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.